ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பேஸ் இன்ஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடிடில ரிலீஸ் ஆன த இன்ட்ரூடர்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல மிராண்டா காஸ்கிரோ லீடர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஆடம் மெஸ்ஸி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோயினோட அம்மா இறந்துடுறாங்க. அதுல இருந்து ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. அதை சேஞ்ச் பண்றதுக்காக அவங்க அப்பா அவங்க வீட்டை மாத்தி வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரியும், அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி காணாம ஒரு பொண்ணு போயிருந்தது, அந்த பொண்ணு இவங்களை ரீச் பண்ற ட்ரை பண்ற மாதிரியும், இவங்களை யாரோ வாட்ச் பண்ற மாதிரியும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. அதுல இருந்து ரொம்ப பயந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது, நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹீரோயின் கேட்டது எல்லாமே நிஜமான விஷயங்கள் தானா, இல்லாட்டி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால அவங்களா அசியூம் பண்ணிக்கிறாங்களா, அப்படி நிஜமாவே நடந்ததுன்னா அது யாரு, எதுக்காக பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த ஜானருக்கு அந்த மாதிரி எலிமெண்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கே பயங்கரமா கியூரியஸா இருக்கும், என்ன நடக்க போகுது, யார் அது அப்படிங்கிற மாதிரி. இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களை சுத்தி தான் அந்த 1.25 மணி நேரம் படமும் நகரும். அது ரொம்ப அழகா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் சரி, சவுண்ட் டிசைனும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவ் தோன்றது, இந்த படத்தோட ஆரம்பத்துல எந்த அளவுக்கு விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருந்தாங்களோ, அது போக போக பாத்தீங்கன்னா அப்படியே அமுங்கி ஒரு மாதிரி ரொம்ப பிளாட்டா போயிடுது. இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இருக்காது. வழக்கமா இருக்கிற ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவிஸ்ல என்ன மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் இருக்குது. இந்த படமும் ரொம்ப ஸ்லோவா நகர்றதுனால நமக்கு அந்த 1.25 மணி நேரமே ரொம்ப லெங்தா போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு அந்த பயம் எல்லாம் போய், சரி ஓகே இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளே மைண்ட் செட் ஆயிருவோம். அண்ட் எண்ட்ல ஒரு ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒன்று வச்சிருக்காங்க. அதுவும் பெருசா கன்வின்சிங்காவும் இல்ல, நல்லாவும் இல்ல. அண்ட் லைட்டா அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ அவரேஜான மூவி தான். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இப்ப அவைலபிளா தான் இருக்குது. இன்கேஸ் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.